ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் கிருஷ்ண ஜெயந்திக்கு சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வரைக்கும் நான் கும்பிட்டதில்ல, எதாவது ஃபஸ்ட் டைம் கும்பிட போகிறேன். சாயந்தரம் ஒரு 4 மணி ஆனதுக்கப்புறம் வீட்டு வாசல்லாம் தொளிச்சு கோலம்லாம் போட்டுட்டு பச்சரிசி மாவு இருந்துச்சு, அதில் லைட்டாக தண்ணியை மட்டும் ஊற்றி வச்சு பாதம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பி இருக்கான், ஆனால் அவன் வைக்கிறதுக்கு விடலை. நானும் எல்லாம் இது பண்ணி அவன் காலில் வச்சு விட்டு பார்த்தேன். அவன் கடந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். சரி அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே கையில் அச்சு மாதிரி வச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வச்சுட்டு அதில் சந்தனம் பொட்டு பூ எல்லாம் போட்டு கிருஷ்ணர் உள்ளே வர மாதிரி அந்த பாதம்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சிலை இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன்னா சரின்ட்டு அவங்களே எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு அதுக்கு லைட்டாக ஒரு கோலம் போட்டுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் வீட்டில் செய்யலை, கடையில் தான் வாங்கினேன். என்ன முறுக்கு, அது என்னது புட்டு, லட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு டம்ளர் பால் காய்ச்சிட்டு கொஞ்சோண்டு வெண்ணெய், இது 5 மட்டும் வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் தீபாராதனைலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் எங்கள் அம்மா வீட்லேயுமே நான் கும்பிட்டதில்ல. எங்கள் அத்தை வீட்டில் கும்பிடுவாங்களா என்னன்னு தெரில. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் ஃபஸ்ட் டைம் கும்பிட்ருக்கேன். கும்பிட்ட வரைக்கும் எனக்கு எல்லாமே ரொம்ப மனசுக்கு நிறைவாக நல்லா இருந்துச்சு. சரி தம்பிக்கும் வேஷம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், அவன் போட விடலை. சரி சாமியை ஃபஸ்ட்டு கும்பிட்டுருவோம், கும்பிட்டு முடிச்சுட்டு அவனுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெண்ணெய் இருந்துச்சா, அதை லைட்டாக சாமிக்கு கிருஷ்ணருக்கு வாயில் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைட்டாக வச்சு விட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் தம்பி எங்கிட்டமா ஓடி விளாண்டுக்கிட்டு இருந்தான். இந்த தடவை எல்லாமே கடையில் வாங்கியாச்சு, அடுத்த தடவையாச்சும் எல்லாம் வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தம்பியை மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு கூட்டிகிட்டு போனோம். அவன் எதுக்குமே விடலை. கிரீட்டத்தெல்லாம் வச்சு விட்டேன்னா விட்டு எறிகிறான், என்னையை போட்டு அடிக்கிறான். அந்த புல்லாங்குழல கையில் பிடின்னு சொல்கிறேன், விட்டு என் மூஞ்சிலே எறிஞ்சிட்டான். சரின்ட்டு அந்த ஒட்டியானத்தை கட்டி விட்டுருந்தோமா, அதில் அவங்க அப்பா சொருகி விட்டுருந்தாங்க. அப்படியாச்சும் வச்சுக்கிறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வச்சுக்கிட்டான். லைட் ஒரு பாசி மட்டும்தான் போட்டு விட்டேன், அடுத்தெல்லாம் போட்டேன். என்னை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு கசகசன்னு இருந்தாலே பிடிக்க மாட்டேங்குது, ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.